நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலேஜுக்கு போனோம். எக்ஸாம் இருக்குது. டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு சாப்பிட்டு பென்னு, பென்சில், ஸ்கேலு, கால்குலேட்டர் இதை தவிர வேறு எதுவுமே தேவைப்படுறதில்ல. எப்படியோ எடுத்துகிட்டு நேராக எக்ஸாமுக்கு கிளம்பிட்டோம். நானும் ஃப்ரெண்டும் பைக்லேயே போனோம். போயிட்டு காலேஜ் வளாகத்துக்குள்ளே வந்தோடனே ஒரே ஹாப்பி. 4 பேர் மீட் பண்ணோம். பேசிகிட்டே நடந்து போனோம். ஒன்றும் இல்லை, எக்ஸாமை பற்றி தான். ஒரே எக்ஸாம் பரபரப்பு. மனசே உடஞ்சிருச்சு பேப்பரை பார்த்ததுக்கப்புறம். சம்மந்தமே இல்லை. அப்புறம் அப்படியே சொல்லிவிட்டு வர வழியில் ஃப்ரெண்டு சொன்னான், வேறு வழியில் கூப்பிட்டு போகிறேன் நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி ஓகேன்னு போனோம். கொஞ்சம் தூரம் பாலைவனம் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள், சரியான மலை, காடு, தென்னந்தோப்பு அப்படியே இருந்தது. இயற்கை நல்லா இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு இது என்னடா அழகு, இன்னும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சந்துக்குள்ளே கூப்பிட்டு போனான். நல்லா சேஃபாகவே கூப்பிட்டு போனேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தென்னந்தோப்பு, மாங்காய் இந்த மாதிரி விஷயங்களாகவே இருந்தது. சிலதெல்லாம் ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது. நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது போயிட்டு வரும்போது. கொஞ்சம் லேட் ஆச்சு, இருந்தாலும் அந்த டைமை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். வரும்போது இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்தது. நானும் ஃப்ரெண்டும் குண்டும் குழியில் விட்டு இறக்கி டமால் டுமால்னு வந்துட்டுருக்கோம். வந்தேன், மத்தியானம் சாப்பாடு வீட்டில் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் அத்தை வீட்டுக்கு ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டோம். வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கான நாளை அங்கேயே முடிச்சிட்டேன் நண்பர்களே. பை பை, டாட்டா. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.